வெளியில் போகிறது யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் அது கிளம்புறது ரொம்ப கடுப்பாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு குளித்து கிளம்பிட்டு வந்து பார்த்தா எனக்கு ஒரு ஷாக்கு. என்னன்னு பார்க்குறீங்களா? என் தங்கச்சி திருட்டு சகுனி தான் இது. என்னோடய ஆரஞ்ச் பவுடர் எடுத்து போட்டுட்டு அழகாக உட்காந்துருக்கு. சரி, நம்ம சன்லைட்டில் நம்ம முடிய காய வைப்போம்னு சொல்லிட்டு வெளியில் வந்து காய வச்சுட்ருந்தேன். அப்புறம் ஒரு கிளச் போட்டு நம்ம ஹேர் ஸ்டைல் முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் அது போட்டதுக்கப்புறம் தான் அதில் வந்து எவ்வளோ சிக்கல், வாழ்க்கையில் கூட சிக்கலை சரி பண்ணிடலாம் போல இருக்குது, இந்த சிக்கலை சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் போனி டெயிலுக்கே மாற்றினேன். சரி, போனி டெயிலாவது நம்ம ஒழுங்காக போடலான்னு பார்த்தா அது அதுக்கு மேலே பண்ணுது. லாங் ஹேர் வேணும்னு சொல்கிற மக்களே இதை பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எப்போ என்னோடது ஷார்ட்டாக மாற போகிறதுன்னு தெரியல. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்கிட்ட இருக்கிறதுலாம் கோல்டெல்லாம் இல்லை, உன்னோட முடியை வச்சு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னு. அதுக்காக மட்டும்தான் இந்த முடியை வச்சுருக்கேன். சரி, ஆம்பளி தும்பளியை எங்கே நான் இப்போ கிளம்பிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சத்திரம். எதுக்குன்னா என் தங்கச்சிக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு க்ரூமிங்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு சன்னுக்காக சன்ஸ்க்ரீனு, அக்வாலஜிக்கா தான். அக்வாலஜிக்கா ரொம்ப வந்துட்டு ஒயிட் காஸ்ட்லாம் வராது, ஸ்கின்னுக்கும் வந்துட்டு ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய பியூட்டி ப்ளஸ் சேனலில் கூட ஸ்கின் கேர் சீரீஸில் வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் பெருசாக சொல்கிற மாதிரி என்னோடய மேக்கப் இருக்காது எனக்கு. இது வந்து லிப்ஸ்டிக்கு வெட் அண்ட் வைல்டோடது. இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஒரு தைல பைத்தியம், எப்போவுமே என் பேக்கில் வந்து தைலம் இருக்கும். ஒரு நாள் அந்த தைலம் வந்துட்டு ப்ராடக்ட்டோட கேப்பில் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரம் ஆயிடுச்சு. அதான் வேறு ஒன்றும் இல்லை. 4 டேப் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா நான் கையாலே வந்து அப்ளை பண்ணிப்பேன். அவ்வளோதான் நம்மளோட மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர், இவ்வளோ தான் நான் பண்ணிப்பேன் எனக்கு. ஸோ போட்டு முடிச்சாச்சு. இதுவுமே நான் வந்து ரொம்ப ரேராக தான் போடுவேன், கம்பல்சனாலாம் இல்லை. சரி, ஓகே, மேக்கப்லாம் போட்டாச்சு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. 10 மணிக்கு கிளம்புறதா பிளானு. ஆல்ரெடி 11 மணி ஆயிடுச்சு. அந்த திருட்டு சகுனி இன்னும் வந்து கிளம்பிட்டுருக்கு. சரி, ஓகே, அது வரைக்கும் நம்ம ஆடம்பரமாக கிளம்பலான்னு சொல்லிட்டு போஸ் கொடுத்துட்டு இருந்தேன். கத்த ஆரம்பிச்சிருச்சு உள்ளே. எது இல்லாமல் போகணும் இல்லையோ, என் பேக்கும் கொடையும் இல்லாமல் போக மாட்டேன். கொடை வந்து சன்லைன் தப்பிக்கிறதுக்கு, பேக் வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுள், அது இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது. ஸோ செப்பலை போட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ரொம்ப நேரமாக இந்த ஃப்ரீ பஸ்க்கு வெயிட் பண்ணால் ஃப்ரீ பஸ்ஸே வரல. நானும் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஆனிச்சு, 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஆச்சு. ஒரு தாத்தா சைக்கிளில் போனார், பேசாமல் அதிலே போயிடலாமான்னு யோசித்தேன். என்னடா வடை ஸ்மெல்லு வருதுன்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு பாட்டி அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு குனிஞ்சிக்கிட்டாங்க. அதுவே இன்னொரு பஸ்ஸில் போகும்போது இன்னொரு பாட்டி நல்லா சிரித்து பேசி ஜாலியாக இருந்துச்சு. வேறு இப்படி இருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, அவ்வளோ ஸ்வீட் அந்த பாட்டி. அப்புறம் திருச்சி சத்திரம்னாலே ஜிகர்தண்டா ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரியும். மதுரை ஜிகர்தண்டான்னு ஒரு கடை இருக்குது, அது சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும். சரி, டேஸ்ட் அப்படியே இருக்கான்னு பார்த்தேன். அந்த ஐஸ்கிரீம் மட்டும் ஒரே மாதிரி இருந்தது, பட் பாதாம் பிசுலாம் ஒன்றுமே போடல. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். குறுக்க இந்த கௌசிக்கு வந்தால் நான் திருச்சி வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. இந்த சைடு எனக்கு எல்லாமே ஃபுல்லாக தெரியும். பட் வந்து இப்போது வந்து எல்லாமே மாறிட்டுருக்கு. இட்ஸ் ஓகே, மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு நினச்சிட்டு லைஃப் ஓட்ட வேண்டியதான். சரி, ஓகே, உனக்கு என்ன ட்ரெஸ் வேணும் அதை முதல்ல பார்ப்போம் அப்படின்ட்டு கேட்டால் எனக்கு பெருசாக ஒன்றும் வேணாம், எனக்கு யூனிஃபார்ம் தான் வேணும் அப்படின்னு சொல்லுது. நான் கூட பெருசாக எதிர்பார்த்து வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அது பேண்ட்டு மட்டும்தான் வேணும்னு சொல்லி 2 மீட்ரு பேண்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. நான் அங்கேருந்து அலப்பறை போட்டு என்னமோ ட்ரெஸ் எடுக்க போகிறோம், நிறைய வீடியோஸ் எடுக்கலாம், நிறைய ஷார்ட்ஸ்லாம் போடலான்னு ஒரு பிளானோட வந்தால் 2 மீட்டர் துணியோட வெளியில் வர நிலைமை ஆயிடுச்சு. சரி, மங்களாவது போகலாம் அப்படின்னு சொன்னால், சரி பாத்திரம் தான் வாங்க போகிறான்னு பார்த்தா அங்கேயும் பாத்திரம்லாம் வேணாமா, 18 ரூபாய்க்கு ஏதோ தோடு ஃப்ரெண்டு வாங்கியிருந்தாங்களாம். அந்த மாதிரி தோடு எனக்கு வேணும்னு சொல்லி அந்த கேர்ள்ஸ் செக்ஷன் அழைச்சிட்டு போயிடுச்சு. அது என்னென்னா இந்த மூலையிலேருந்து அந்த மூலை வரைக்கும் அவ்வளோ பெரிய நீட்டுக்கு இருக்குது. எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, வாமா பிரியாணி கடைக்கு போகலான்னா ஏஎம் பிரியாணின்னு ஒரு கடை. சிக்கன் பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருந்தது, அதிலே கொஞ்சம் பயந்துட்டேன். சாதம் ரொம்ப மோசமாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு சுமாராக இருந்தது. ஸ்ப்ரைட்டு 20 ரூபாயா 75 ரூபான்னு சொல்லி விற்றாங்க. கரண்ட் பில் ஆகுது 5 ரூபா, நான் வந்து எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி எங்களை ஏமாற்றிட்டாங்க. சரி, ஓகே, எவ்வளோ இழந்துட்டோம், இதே ஒரு 5 ரூபா ஓகேன்ட்டு வந்தால் இங்கே அவ்வளோ சுற்றிக்குருவிங்க. சின்ன வயசில் பார்த்தது இங்கே நிறையா இருந்தது. சரி, கேப்சர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அதை கேப்சர் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட்